தொகுதிக்குட்பட்ட துறையூரில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் பாரிவேந்தர் பரப்புரை மேற்கொண்டுள்ளார். அதன் நேரலை. மோடி ஆட்சியில் 70 அமைச்சர்களும் மோடியும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். யாராவது போது அவர் லஞ்சம் வாங்கினாரு, ஊழல் பண்ணாரு, எங்கேயா உண்டா? ஒரு நாள் ஒரு பத்திரிகை எழுத முடியாது. ஒரு பைசா. அவர் சன்னியாசி மாதிரி. அவருக்கு ஒரு குடும்பம் இல்லை, குட்டியும் இல்லை. அவருக்கு வெளியெல்லாம் நாடு நாடு நாடு, அதுல வளர்ச்சி வளர்ச்சி, அவ்வளவுதான். அந்த வகையில பாத்தீங்கன்னா அவருக்கு அவருடைய ஆட்சியில 70 அமைச்சர்கள் யார் மேலும் குற்றம் கிடையாது. அதே போல எந்த குற்ற பதிவும் கிடையாது. அத்தளவு நேர்மையாக ஆண்டிருக்கிறார். ஆகவே அவர் 3வது முறை ஆளப்போகிறார். நாம் நிச்சயமாக அதை ஆதரிக்கத்தான் போகிறோம். ஆனா அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு வாங்க. தமிழ்நாட்டில் என்னாச்சு? 34 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். எத்தனை பேரு? 34 அமைச்சர்கள். முதலமைச்சரிலிருந்து கடைசி அமைச்சர் வரைக்கும் எல்லா ஊழல், எல்லாம் லஞ்சம். எல்லாரும் நீங்க 10 பேரு கேஸ்ல பெண்டிங்ல இருக்கு. சில பேர் உள்ள போயிட்டு இருக்கிறாங்க, இன்னும் சில பேர் போக தயாரா இருக்கிறாங்க. அத்தனை அமைச்சர்கள் மீதும் இன்றைக்கு குற்றப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், தலைவர் எப்படி மக்கள் எப்படி, மன்னன் எப்படி மக்கள் அப்படி. அதனாலதான் இப்ப முதல்வர் அப்படி இருந்தா என்ன பண்ணுவோம், மக்கள் அவருடைய மற்ற அமைச்சர்களும் அப்படிதான் இருப்பாங்க. ஆகவே அத்தகைய நிலையை இருக்கிறவன் நாம் சரியான நேரம் இல்லை. நாம் மோடி அவருடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும். அதற்கு நல்லவனை அனுப்ப வேண்டும், அனுபவம் உள்ளவரை அனுப்ப வேண்டும், படித்தவர்களை அனுப்ப வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஊழல் லஞ்சம் செய்யாதவர்களை அனுப்ப வேண்டும். இப்போ என்னை ஏற்று நிற்கிறவர் யாரு? திமுகவுடைய ஒரு மந்திரி. ஆனா எல்லா மந்திரியும் ஊழல் சொல்லிட்டு அப்புறம் இவர் மட்டும் எக்ஸப்ஷனா என்ன? இவர் பெரிய ஊழல் பண்ணலாம், பெரிய மந்திரி நிறைய பெரிய ஊழல் பண்ணுவார். அந்த ஊழல் பண்ணிட்டு இன்னைக்கு இவருடைய பையன் என்ன பண்றாரு? அவர் நிக்க வைக்கிறார். நான் பண்ண ஊழல் பத்தாது மகனே, மகனே நான் செஞ்ச ஊழல் பத்தாது. தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் இருக்கு, நீ இறங்கி போய் நின்று வேந்தரை வெற்றி பெற்று இருக்கிற பணத்தை எல்லாம் அள்ளிட்டு வந்துரு, காஞ்சி போகட்டும் தமிழ்நாடுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கிறார். நாம் மக்கள் எப்பதான் புரிந்து கொள்ள போகிறோமோ தெரியவில்லை. என்னுடைய கவலை எல்லாம் வருத்தம் எல்லாம் வெற்றி பெறுவது ஒரு வகை என்றாலும் கூட எனக்கு இதுவே வாழ்க்கை அல்ல. நான் இந்தியாவில் அறியப்பட்ட ஒரு கல்வியாளர். இன்னைக்கு பாராளுமன்றத்திலே அத்தனை எம்பிக்கள் தேடி தேடி வருகிறார் என்று சொன்னார்கள். என்னுடைய கல்வி அடையாளத்துக்கு தான் வருகிறார்கள். அதே நேரத்தில் நான் எதற்காக கூட வருகிறேன் என்று கேட்டால், உங்களுக்கான ஏழை எளிய மக்களை தேடி தேடி அவர் உதவ வேண்டும் என்று சொல்லித்தான் நான் வந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில மக்களை இனிமேலும் குடும்ப ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும், தள்ளி வைக்கப்பட வேண்டும். அவங்க சந்ததிகளை இங்க நிறுத்தி இன்னும் அந்த அரசியல இன்றைக்கு அழுக்குப்படுத்தி விடக் கூடாது. அதே நேரத்தில் நல்லவர்களை தேர்ந்தெடுக்க அங்கே டெல்லியில இன்னைக்கு மரியாதைக்குரிய மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றால் தயவு செய்து சொல்லுகிறேன், மீண்டும் சிந்தியுங்கள். இது நல்ல நகரம், படித்த நகரம், வியாபாரிகள் இருக்கிற நகரம். உங்களுக்கு சிந்திக்க முடியும், அனுபவம் முடியும். எத்தனையோ கட்சிகள் வருவாங்க. இன்னும் ஒரு சின்ன செய்தி சொல்லிடுறேன், போய் சொல்லுங்க எல்லாத்துக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி மோடி பாப்பான்னு நினைச்சாங்களோ அதே மாதிரி இன்னொன்று தப்பான பெரம்பலூர் தொகுதிக்குட்பட்ட துறையூரில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் பாரிவேந்தர் பரப்புரை மேற்கொண்ட காட்சிகளை பார்த்து முழு விவரங்களை பின்னர் பார்க்கலாம்.